ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்பாடா சாட்டர்டே சண்டே வந்தால் தான் இப்போல்லாம் ரொம்ப வேலை இருக்கும், டயர்டாக இருக்கும், பிஸியாக இருப்போம். இப்போ சம்மர் ஹாலிடேஸ் விட்டதில் இருந்தே நம்ம வந்து 24x7க்கு மாறியாச்சு. ஏன்னா பிள்ளைங்களுக்கு தண்ணி கூட இப்போ உள்ள பிள்ளைங்க வந்து கோரி குடிக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனம் படுறாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நம்ம சாட்டர்டே விளாக் தான். இன்றைக்கி லன்ச் என்னென்னா மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, அப்புறம் ப்ரான் ஃப்ரை. இதுதான் இன்றைக்கி மதியம் லன்ச்சு. வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை, ஏன்னா பிள்ளைங்களுக்கு லீவுனால வீட்டில் வந்து நமக்கு வேலை பிஸி ஷெடியூலாக போய்கிட்டே இருக்குது. ஸோ ரெஸ்ட்டுங்கிறதே இல்லை. ஸோ அப்பப்போ வந்து டெய்லி என்னால் முடிஞ்சளவு நான் வீடியோ எடுக்கிறதுக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி மீன் குழம்புக்கு வந்து இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக முருங்கைக்காய் போட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு சின்ன வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் அரை மாங்காய், அப்புறம் ஒரு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். நல்ல எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் குழம்பு பொடி, வத்தப்பொடி, மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம கிளறி விட்டுட்டே இருந்த பிறகு அந்த ஒரு ஃப்ளேவர் ஸ்மெல் வந்த பிறகு நம்ம மசாலாக்கு என்ன அரைச்சேன்னா தேங்காய், சோம்பு, வெள்ளைப்பூடு, தக்காளி, சின்ன வெங்காயம், வெந்தயம், மிளகு இதெல்லாமே போட்டு நான் மசாலா அரைச்சேன். மசாலா அரைச்சி ஊற்றின பிறகு புளி தனியாக ஊற வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த முருங்கைக்காய், மாங்காய் இதெல்லாமே வெந்த பிறகு ஸோ நல்லா கொதித்து மசாலா எல்லாம் வெந்த பிறகு நான் லாஸ்ட்டாக தான் வந்து மீன் வந்து, அதாவது மீன் குழம்பை இறக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் மீன் துண்டு எல்லாமே எடுத்து போட்டேன். அதுக்கப்புறம் எறா ஃப்ரை ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், மீன் ஃப்ரை ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ டெய்லி இந்த மாங்காய் எப்பண்டா அறுவடை பண்ணுவாங்க, நமக்கு கிடைக்கும்ன்றத டெய்லி பார்த்துட்டே இருக்கிறேன். அந்த வீட்டுக்காரவங்களும் மாங்காய் அறுவடை பண்ணுற மாதிரியே தெரியலை. ஸோ மீன் குழம்பு வந்து வேறு பாத்திரத்தில் நான் உடனே மாற்றிட்டு அதை தாளித்து உடனே மதிய லஞ்சையும் கையோடு சாப்பிட்டாச்சு. ஸோ இன்றைக்கி டே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிஸியாக, எதிர்பாராத விதமாக நிறைய வேலையெல்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த சைக்கிள் கேப்பில் கிடைக்கிற டைமில் கிச்சன்லேருந்து இந்த வீடியோவையும் நான் விலாக் இன்றைக்கி கண்டிப்பாக போட்டே ஆகணும்னு எடுத்துட்டேன்.